10வது அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்து 11வது அத்தியாயத்திற்குள் செல்கின்றோம். 10, 11 இந்த இரண்டு அத்தியாயங்களும் ஒரே ஒரு மைய கருத்தை கொண்டதுதான். அதை என்னவென்று பார்த்து முடித்தோம். சென்ற வகுப்பில் 11வது அத்தியாயத்தினுடைய விஷன் சாராம்சத்தை அறிமுகப்படுத்தினோம். அதை ஞாபகப்படுத்தி கொண்டு அத்தியாயத்திற்குள் செல்லலாம். இந்த அத்தியாயம் விஸ்வரூப தர்சனம், விஸ்வரூப தர்சன யோக என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இங்கு அர்ஜுனனுக்கு பகவான் விஸ்வரூபத்தை காட்டுகின்றார். தன்னுடைய உடலில் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து அம்சங்களையும் வைத்து தோற்றமும் முடிவும் இல்லாத ஒரு உருவத்தை அர்ஜுனனுக்கு காட்டுகின்றார். அர்ஜுனன் அந்த உருவத்தை பார்த்து அந்த உருவத்தை வர்ணித்து சில உணர்வுகளை அடைகின்றான். நாம் பார்க்க போகின்றோம். விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் என்னென்ன உணர்வுகளை அர்ஜுனன் அடைகின்றான் என்று பார்க்க போகின்றோம். இந்த விஸ்வரூபத்தினுடைய தாற்பயம் என்ன, உள்நோக்கம் என்ன என்றால், சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். விஸ்வரூபத்தை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். இரண்டு விதமான விஸ்வரூபம். ஒன்று வாஸ்தவம், இனி ஒன்று மாயிகம். வாஸ்தவம் என்றால் உண்மையான விஸ்வரூப தர்சனம், அதாவது தத்துவ ரீதியான விஸ்வரூப தர்சனம். அது என்னவென்றால், இறைவனை பற்றிய ஞானத்துடன் இறைவன் படைத்த இந்த உலகத்தை பார்த்தல். இந்த கண் அப்படிங்கிறது ஒரு கேமரா போல, அதுக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது, இருக்கிறத காட்டுகின்றது. மனதுதான் கண்கள் மூலியமாக பார்த்த உலகத்தை பொருள்படுத்துகிறது. இது இப்படி, இது இப்படிப்பட்டது என்று. இந்த அறிவுடைய மனதுடன், இறைவனை பற்றிய அறிவுடைய மனதுடன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, ஈஸ்வரனே உபாதான காரணம் என்ற ஞானத்தோடு பார்க்கும் பொழுது, பார்க்கின்ற அனைத்தும் இறைவனுடைய வெளிப்பாடு, ஈஸ்வர சுரூபம் என்ற ஒரு விஷன். அதுதான் விஸ்வரூப தர்சனம். விஸ்வம், விஸ்வம் என்றால் சர்வம், அனைத்தும். ரூபம் என்றால் ஈஸ்வர சொரூபம். விஸ்வம் ஈஸ்வர சொரூபம் ஈதி தர்சனம் ஞானம். சமஸ்கிருதத்தில் ஃபிலாசபிக்கு தர்சனம் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் தத்துவம், ஃபிலாசபின்னு சொல்கிறோமே, அதுக்கு சமஸ்கிருத சொல் தர்ஷனம். சாங்கிய தர்ஷனம், வேதாந்த தர்ஷனம். தர்ஷனம் என்றால் விஷன், நமக்கு கிடைத்துள்ள இறுதி அறிவு. அப்போ இங்கே விஸ்வரூப தர்ஷனம் என்றால் இந்த விஸ்வத்தை, உலகத்தை ஈஸ்வர ரூபமாக பார்க்கின்ற ஒரு அறிவு, ஒரு உணர்வு. இதுதான் வாஸ்தவம். இந்த வாஸ்தவ விஸ்வரூப தர்சனம் எப்பொழுது நமக்கு வரும்னா, ஞானம் இருந்தால்தான் நமக்கு வரும். இந்த இரண்டாவது விஸ்வரூபம் என்பது மாயிகம். இங்கே மாயிகம் என்றால் இறைவன் தற்காலிகமாக காட்டுகின்ற ஒரு உருவம். அர்ஜுனனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு தகுதியை கொடுத்து உருவத்தை காட்டுகின்றார். பிறகு அதை பார்த்த அர்ஜுனன் மனதில் சில மாற்றங்கள், உணர்வுகள் ஏற்படுகின்றது. பிறகு அர்ஜுனனே அதை விளக்கி கொள்ள வேண்ட அந்த உருவத்தை எடுத்து கொள்கின்றார். இது ஒரு தற்காலிகமாக இறைவன் காட்டுகின்ற உருவம். இதை மாயிகம் விஸ்வரூபம்னு சொல்கிறோம். இப்போ இந்த உலகமும் மாயிகம்தான், இறைவனால் படைக்கப்பட்டது தான் இந்த உலகம். இந்த உலகத்துக்கு எவ்வளவு ரியாலிட்டி இருக்கோ அதே இருப்பு விஸ்வரூபத்திற்கும் இருக்கின்றது. இந்த தத்துவ விசாரத்தில்
அவதாரத்தினுடைய உடலும் விஸ்வரூபத்தினுடைய உடலும் எப்படிப்பட்ட சத்தா என்ற விசாரம் நடைபெறுகிறது. இங்கே சத்தா என்றால் கனவுல ஒரு பொருள்கள் இருக்கு, அதுக்கு எவ்வளவு ரியாலிட்டி இருக்கு, விவகாரத்தில் பொருள்கள் இருக்கு, அதுக்கு எவ்வளவு ரியாலிட்டி இருக்கு, நாமளாக கற்பனையா தப்பா கயிற்றுல பாம்பை பார்க்குறோம், அந்த பாம்புக்கு எவ்வளவு ரியாலிட்டி இருக்குங்கிற விசாரத்தில் இந்த விஸ்வரூபம் எப்படிப்பட்ட தன்மை ஆனது, நம்ம தவறுதலாக கயிற்றுல பாம்பை பார்க்குற மாதிரி ஒரு காட்சியா அல்லது இந்த உலகத்தை பார்க்குற காட்சியா என்றால் இந்த இடத்துல என்ன முடிவு செய்கிறார்கள், இது ஒரு மனிதனுடைய பிரமை அல்ல, கற்பனை அல்ல, அர்ஜுனனுடைய கற்பனையான உருவம் அல்ல, என்ன பகவான் காட்டுகின்றார், அர்ஜுனன் பார்க்கின்றான். ஆனால் அது குறைவான நேரத்தில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. சில பொருள்கள் சில நொடிப்பொழி இருக்கு, ஒரு சில க்ஷணம் இருக்குது, சில பொருள் 100 வருஷம் இருக்குது. அதே போல் விஸ்வரூபம் சில நேரங்கள் அர்ஜுனன் பார்க்கறதுக்கு பகவான் படைக்கப்பட்டது. ஆகவே இந்த உலகத்தை எப்படி பகவான் படைச்சாரோ அப்படி ஒரு உருவத்தை படைத்து அர்ஜுனனுக்கும் வியாசர் போன்ற சிலருக்கும் காட்டுவது தான் விஸ்வரூபம். அதைத்தான் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்கிறோம். இப்போ இந்த அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு வருகின்ற மனமாற்றம் தான் நமக்கு ஒரு அழகான பாடமாக அமைய போகிறது. இனி அடுத்த கருத்து, இந்த விஸ்வரூபம் மாயிக்கமான விஸ்வரூபத்தினுடைய தாத்பரியம் என்ன, பலன் என்ன என்றால், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது சில சமயங்களில் சில அதிசயங்கள் நடைபெறுவது உண்டு. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக நடைபெற்றிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் ஏற்படலாம் சில அதிசயங்கள், மிராக்கிள்னு சொல்கிறோம். இப்போ இவைகளெல்லாம் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தையை வளர்க்கும் அளவு தான் இதற்கு ரியாலிட்டி. அந்த அதிசயத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம், சில சித்திகள் மற்றவங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒன்று நமக்கு தெரிய சில சித்திகளை அனுபவித்து விட்டால் நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைஞ்சிட்டதாக நினைக்கக்கூடாது. இது ஒரு இண்டிகேட்டர், அவ்வளோதான். நம்ம சரியான பாதையில் போகிறோம், ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கின்றது, நாம் கண்டிப்பாக அடைய வேண்டிய லட்சியத்தை அடைவோம் என்ற ஒரு உற்சாகத்தை, ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்குத்தான் இவைகளே தவிர, இது நான் ஒரு மற்றவங்களை காட்டிலும் வேறுபட்டவன், எனக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குங்கிற கர்வத்தை கொடுக்கறதுக்கோ, அல்லது இனிமேல் நான் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாம் செஞ்சாச்சு அடைஞ்சாச்சுங்கிற எண்ணத்துக்கோ அல்ல. இது நம்ம உற்சாகப்படுத்துவதற்காக இதை நம்ம பயன்படுத்த வேண்டும். பொதுவாக அறிவு ஏற்படும் பிறகு ஞானம், சாஸ்திரத்திலேருந்து விசாரம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த தர்ஷனம் நமக்கு வரும். இங்கே பகவான் ஒரு மாடல் போல விஸ்வரூபத்தை காட்டுகின்றார். அதனால் இந்த விஸ்வரூபத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்ட் இப்போல்லாம் 3 டைமென்ஷனில் போட்டு அந்த வீட்டையே காமிச்சிடுவாங்க. பெயிண்டெல்லாம் அடித்து உண்மையான வீடு எப்படி இருக்குமோ அது கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்றோம். அந்த வீடு எதை காட்டுதுன்னா, இனிமேல் வரப்போகின்ற வீட்டை அப்படியே காட்டுகின்றது. அதுதான் விஸ்வரூபம். பகவானுடைய விஸ்வரூபங்கிறது அப்போவே 3 டைமென்ஷன் என்ன ஆல் டைமென்ஷனில் காமிச்சிட்டார் பகவான். இப்போ தான் நம்ம 3 டைமென்ஷனில் கம்ப்யூட்டரில் பார்க்குறோம் வீட்டையெல்லாம். அப்போ பகவான் ஒரு உருவத்தை எடுத்து இந்த உருவத்தை உதாரணமாக காட்டி, இப்போ இதை நீ ஆதாரமாக வைத்து கொண்டு இந்த உலகத்தையே என் சொரூபமாக பார்க்க வேண்டும் என்று காட்டியுள்ளார். இப்போ இந்த விஸ்வரூபம் நமக்கு உற்சாகத்தையும் ஸ்ரத்தையையும் நம்பிக்கையையும் கொடுக்க பகவான் காட்டுகின்ற ஒரு காட்சி இது. இந்த காட்சியோ அல்லது நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா காட்சிகள் கிடைத்தாலோ, இஷ்ட தேவதையை நம்ம பார்த்தாலோ, அது கனவுல வரலாம், நினைவில் வரலாம். அவைகள் எல்லாத்தையுமே ஏதோ சாத்தியத்தை அடைஞ்சதாக நினைக்காமல் இது நம்மை உற்சாகப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த முகவுரையுடன்
நாம் அத்தியாயத்திற்கு செல்லலாம். அர்ஜுனனுடைய கேள்வியுடன் அல்லது பிரார்த்தனையுடன் இவ்வத்தியாயம் துவங்குகின்றது. முதல் ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச மதனுக்ரகாய பரமம் குஹ்யமத்யாத்ம சம்ஞிதம் யத்வயோக்தம் வசஸ்தேன மோஹோயம் விகதோ மம. அர்ஜுனன் முதல் ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்திலும் இதுவரை தான் கேட்டு புரிந்து கொண்ட கருத்தை, சாரத்தை அர்ஜுனன் குறிப்பிடுகின்றான். இப்போ இந்த ஸ்லோகத்தில் முதல் 6 அத்தியாயங்களில் பகவான் என்ன மைய கருத்தை கூறினாரோ அந்த மைய கருத்தினுடைய சாராம்சத்தை கூறுகின்றான். அதாவது ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிடுதா அப்படிங்கிறத நமக்கு எப்படி தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம ஆசிரியரிடமிருந்து கேட்டதை நம்முடைய லாங்குவேஜில் சுருக்கமாக நமக்கு சொல்ல தெரியணும். கேட்குறதுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ நமக்குள்ள சொல்ல தெரியணும். சாராம்சமாக அது எழுத தெரியணும். சில பேர் 8 வருஷம் படித்ததுக்கு அப்புறம் சொல்லுவார்கள், இப்போ தான் எப்படி நோட்ஸ் எழுதணும்னு தெரியுது, அல்லது 2 கீதா கோர்ஸ் கேட்டதுக்கப்புறம் இப்போ தான் கேட்கணும்னா எப்படின்னு புரிந்து கொண்டேன்னு சொல்வார்கள். அப்படி அர்ஜுனன் முதல் 6 அத்தியாயத்தினுடைய எசன்ஸை ஒரே ஒரு ஸ்லோகத்தில் மிக அழகாக கூறுகின்றான் அவனுடைய லாங்குவேஜில். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் 7வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரை பகவான் பேசிய கருத்தை சுருக்கமாக சாராம்சமாக கூறி, எதற்குனா நீங்கள் இதுவரை எனக்கு இந்த தத்துவத்தை உபதேசம் செய்தீர்கள் என்று சொல்லி, பிறகு எனக்கு விஸ்வரூபத்தை பார்க்க ஆசையாக இருக்கிறது, தகுதி இருந்தால் எனக்கு அதை காட்டி அருளுங்கள் என்ற பிரார்த்தனையை வைக்கின்றான். இப்போ இந்த ஸ்லோகம் இந்த முதல் ஸ்லோகம் முதல் 6 அத்தியாயத்தினுடைய சாராம்சம். அதாவது 6 அத்தியாயத்தில் பகவான் என்ன உபதேசித்தாரோ அதை அர்ஜுனன் மிக அழகாக தெளிவாக ஒரே ஸ்லோகத்தில் சம்மரைஸ் பண்ணி சொல்கின்றான். என்ன சொல்கின்றான்? மத் அனுக்கிரகாய, எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டி, சாதிமாம் துவாம் பிரபன்னம்னு அர்ஜுனன் சொன்னார். என்னை காப்பாற்றுங்கள், ஆட்கொள்ளுங்கள், உபதேசம் செய்யுங்கள். அந்த வேண்டுதலுக்கு இணங்கி மத் அனுக்கிரகாய, எனக்கு அனுகிரகம், ஆசீர்வாதம் அல்லது அறிவை புகட்டுவதற்காக பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம், பரமம் மேலான, குஹ்யம் மிக மிக ரகசியமான, உயர்ந்த, உத்தமமான, குஹ்யம் பரமம் அத்தியாத்மம் என்று அழைக்கப்படுகின்ற தத்துவத்தை, அத்தியாத்மம். இங்கே அத்தியாத்மம் என்றால் ஆத்ம அனாத்ம விசாரக அல்லது விவேகக. ஆத்ம அனாத்ம விவேகத்தை, அந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை தான் குஹ்யம் பரமம் என்று அர்ஜுனன் வர்ணித்து சங்கீதம்னு அழைக்கப்படுகின்ற, அத்தியாத்மம் என்று அழைக்கப்படுகின்ற மிக மேலான ரகசியமான, இங்கே ரகசியம்னா சாஸ்திரத்தின் மூலமாக மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய பரமம் மிகவும் மேலான பலனை கொண்ட இந்த உபதேசத்தை நீங்கள் எனக்கு செய்தீர்கள் அப்படின்னு 2வது வரியில் கூறுகின்றான். இந்த அத்தியாத்மம் என்றால் தன்னை குறித்தது, ஆத்மானம்
அதிகிருத்திய பிரவருத்தமானம், தன்னை குறித்த உண்மைகள். இப்போ யாராவது உன்னை பற்றி சில உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு சொல்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? நமக்கு உடனே பயம் வந்துடும். ஏன்னா நம்ம எத்தனையெல்லாம் மறைச்சி செஞ்சு வச்சுருப்போம், இவருக்கு என்ன தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வரும். இப்போ இங்கே அத்தியாத்மம்னா தன்னை பற்றி, என்னை பற்றி எனக்கே தெரியாத உண்மை, ஆத்ம விஷயம், அதை நீங்கள் உபதேசம் செய்தீர்கள். அதாவது இதைத்தான் பகவான் 2வது அத்தியாயத்தில் ஆரம்பித்தார். அர்ஜுனன் பீஷ்மர் துரோணர் எல்லாம் இறக்கின்றார்களே, நான் அவர்களுடைய மரணத்திற்கு காரணம் என்று சொல்லும் பொழுது அப்போ எப்படி ஆரம்பித்தார் பகவான்? பீஷ்மர் துரோணர் இவர்களுடைய ஆத்மா அழிகுதுன்னு துயரப்படுறையா, அனாத்மாவான உடல் அழியுதுன்னு துயரப்படுகிறாயான்னு சொல்லி ஆத்ம அனாத்ம விவேகம்தான் செஞ்சு 6வது அத்தியாயம் வரை ஜீவன் சம்பந்தமான விசாரம், ஜீவன் சம்பந்தமான சாதனைகளையே சொன்னார். கர்மயோகம், தியானம், சந்நியாசம் எல்லாமே ஜீவன் ரிலேட்டடாகவே பகவான் பேசினார். இங்கே அத்தியாத்மங்கிற வார்த்தைக்கு இனியொரு பொருள் ஜீவ சம்பந்தம், ஜீவனோடு சம்பந்தப்பட்ட என்று பொருள். இப்போ ஒரே ஒரு சொல்லில் அர்ஜுனன் சம்மரைஸ் பண்ணியாச்சு. ஜீவனோடு சம்பந்தப்பட்ட கர்மயோகம், விதவிதமான சாதனைகள், தியான யோகம் போன்ற சாதனைகளை உபதேசம் செய்தீர்கள். ஜீவன் சம்பந்தப்பட்ட ஆத்ம விசாரத்தை நீங்கள் செய்தீர்கள். அதுதான் 2வது வரியில் எது த்வயா உக்தம் வச்சக, எந்த ஒரு வச்சகன வச்சனம் உபதேசம் உங்களால் அத்தியாத்ம சம்பந்தப்பட்டதாக உபதேசம் செய்யப்பட்டதோ, அதாவது நீங்கள் முதல் 6 அத்தியாயத்தில் ஜீவ விசாரத்தை மேற்கொண்டு அந்த ஜீவ விசாரம் குஹ்யம், ரகசியமான மேலான ஒரு விசாரத்தை, ஒரு உபதேசத்தை செய்தீர்கள். தேன, அந்த உபதேசத்தினால் அயம் மோகக விகதக மம, எனக்கு இந்த மோகமானது நீங்கி விட்டது, இந்த மயக்கமானது, மோகமானது என் மனதிலிருந்து நீங்கி விட்டது. அர்ஜுனனுக்கு வந்த முக்கியமான மோகம் என்ன? நான் இவர்களை கொல்கின்றேன், அவர்கள் என்னால் கொல்லப்படுகின்றார்கள், இந்த கொலை என்பது அதர்மம், இதுக்கு நான் போக்தா, இதனுடைய பாப பலனை அனுபவிக்க வேண்டும், நரகத்துக்கு செல்ல வேண்டும், இப்படியெல்லாம் நான் கர்த்தா, இந்த கர்மத்தினுடைய விபரீத பலனை அனுபவிக்க வேண்டும், நான் போக்தா, இது தர்மம் அல்ல என்றெல்லாம் எனக்கு மோகம் இருந்தது. எது தர்மமோ நான் அதை அதர்மம்னு புரிஞ்சிட்டேன். எது தர்ம யுத்தத்தை அதர்ம யுத்தம்னு நான் புரிந்து கொண்டு புண்ணியம் வருகின்ற பலனை பாபம்னு நான் புரிஞ்சிட்டு எது நல்லதோ அதை தீயதுன்னு நினச்சிட்டேன். அது மட்டுமல்ல, இந்த உடல் மனம் புத்தி தான் கர்த்தா, ஆத்மா அகர்த்தா. கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல்ங்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் ஆத்மா என்னைக்குமே அகர்த்தா, அனாத்மா என்னைக்குமே கர்த்தா, இப்படிப்பட்ட யார் கர்த்தா யார் அகர்த்தா, எது தர்மம் எது அதர்மங்கிற அறிவையெல்லாம் எனக்கு புகட்டினீர்கள். அதை உணர்ந்து என் மனதில் இருக்கிற மோகமானது நீங்கி விட்டது. விகதகன நீங்கிவிட்டது, மம என்னுடைய, அயம் மோகக இந்த குழப்பம் கன்ஃபியூஷன். ஆனால் முழுமையாக போகலை. ஏன்னா மீண்டும் அர்ஜுனன் இந்த அத்தியாயத்திலேயே குழம்ப போகின்றான். சொல்ல போகிறான், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது உங்கள் விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் சொல்லி. எந்த விஸ்வரூபத்தை பார்க்கணுன்னு அர்ஜுனன் ஆசைப்பட்டு கேட்குறானோ அதே விஸ்வரூபம் போதுன்னு அர்ஜுனன் சொல்ல போகின்றான். அதுக்கெல்லாம் நம்ம காரணத்தை அந்த இடத்துல விளக்கமாக பார்க்க போகிறோம். விஸ்வரூபத்தில் எதை பார்த்து அர்ஜுனன் பயந்தான், ஏன் பயந்தான் எல்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்லோகம் முதல் 6 அத்தியாயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற ஸ்லோகம். ஜீவ விசாரம், ஆத்ம அனாத்ம விசாரம், ஜீவ சம்பந்தப்பட்ட சாதனைகள். இனி அடுத்த ஸ்லோகத்தில் 7வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரை பகவான் கூறிய கருத்தினுடைய சாராம்சத்தை அர்ஜுனன் குறிப்பிடுகின்றான். 2வது ஸ்லோகம்.
பவாப்யயோ ஹி பூதானாம் ஸ்ருதோ விஸ்தரசோ மயா த்வத்த கமலபத்ராக்ஷ மாஹாத்ம்யமபி சாவ்யயம். ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பகவான் ஈஸ்வர தத்துவ விசாரத்தை மேற்கொண்டார். முதல் 6 அத்தியாயத்திலிருந்து நம்மைய பிரித்தார். இப்போ நான்கிற சொல்லுக்கு இந்த உடல் பொருள் அல்ல, உடலை பார்த்து உடலுக்கு சாட்சியாக இருக்கிற அறிவு சுரூபமான ஆத்மாதான் பொருள்னு சொல்லி நம்மைய விசாரம் பண்ணார். 7லிருந்து என்ன பண்ணார், இந்த மைக்ரோ விட்டுட்டு மேக்ரோவுக்கு வந்துட்டார், சமஷ்டிக்கு வந்துட்டார். இந்த உலகம், இந்த உலகத்தை யார் படைத்தார்கள், இந்த உலகத்துக்கு யார் காரணம், சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் யார் என்று அனைத்து ஜீவராசிகளையும் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தினுடைய காரணத்துக்கு பகவான் வந்து விட்டார். ஆகவே அங்கே ஈஸ்வர தத்துவம் விளக்கப்பட்டது. பிறகு ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம், பக்தி என்ற சாதனை, இறைவனே அனைத்துமாக இருக்கின்றார்ங்கிற விபூதி, இவைகளெல்லாம் 7லிருந்து 10 வரை கூறப்பட்டது. அதனுடைய சாராம்சத்தை கூறுகின்றான். பவ அப்யயோகி பூதானாம், அனைத்து ஜீவராசிகளினுடைய, பூதானாம்னா அனைத்து படைப்பினுடைய, பவ அப்யயோ தோற்றத்திற்கான காரணமும், அப்யயம்னா ஒடுங்குகின்ற இடமும். அதாவது ஈஸ்வரன்கிற தத்துவத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தி அனைத்து ஜீவராசிகள் எங்கிருந்து தோன்றுகின்றன, யாரால் காக்கப்படுகின்றன, எங்கு ஒடுங்குகின்றன, இந்த தத்துவத்தை மிக விளக்கமாக கூறினீர்கள். பவாப்யயோகி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரசோ மயா, என்னால் மிக விளக்கமாக, விஸ்தரசகன மிக விளக்கமாக கேட்கப்பட்டது உங்கள் மூலமாக. அதாவது அதை விளக்கினீர்கள். முதல்ல என்ன செய்தீர்கள், ஜீவனை பற்றிய விசாரம் செய்தீர்கள். பிறகு ஈஸ்வர தத்துவத்தை பற்றிய நீங்கள் விசாரத்தை மேற்கொண்டீர்கள். அதாவது இந்த உலகத்தையே எடுத்துட்டு அதற்கு யார் காரணம், உபாதானம், நிமித்தம், இவைகளையெல்லாம் கூறினீர்கள். எவ்வளவு அழகா அர்ஜுனன் சம்மரைஸ் பண்ணுறான். அதாவது இதுவரை சொன்னதை 2 ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு. 10 அத்தியாயத்தில் சொன்னது 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சுருக்கமாக கூறிவிட்டான். பவாப்யயோகி பூதானாம் ஸ்ருதௌ மயா, என்னால் கேட்கப்பட்டது, உங்களால் உபதேசிக்கப்பட்டது சற்று விளக்கமாகவே. त्वत्तः உங்களிடமிருந்து நான் கேட்டேன், விளக்கம் வந்தது. கமல பத்ராக்ஷ என்று கிருஷ்ணனை அழைத்து, அதாவது கமலம்னா தாமரையினுடைய இலைகளை போல் கண்களை உடைய கிருஷ்ணா. பிறகு மாஹாத்மியமபி ச அவ்யயம். மாஹாத்மியம் என்றால் இங்கு விபூதி, உங்களுடைய பெருமையும் கூறப்பட்டது, உங்களுடைய விபூதியும் கூறப்பட்டது. உங்களுடைய மாஹாத்மியம், மேன்மையும் பெருமையும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் வெளிப்பட்டுள்ளீர்கள் என்பதும் உங்களால் விளக்கப்பட்டது. சரி, இந்த மாஹாத்மியம் எப்படிப்பட்டதுன்னா அவ்யயம், அழியாத, மேலாக, அதாவது அழியா புகழ்னு சொல்கிறோமே, அந்த உங்களுடைய அழியா புகழும் உங்களால் விளக்கப்பட்டது. இப்போ இந்த 2 ஸ்லோகத்தை அர்ஜுனன் இப்படி சொல்வதிலிருந்து அர்ஜுனன் கவனமாக கேட்டு பகவான் ஃபஸ்ட்டு எந்த டாப்பிக்கை பேசியுள்ளார், பிறகு அடுத்தது எந்த தலைப்பை பேசியுள்ளாருங்கிறத மிக சுருக்கமாக அர்ஜுனன் கூறி, இனி அடுத்த ஸ்லோகத்தில் இவ்வளவு தத்துவத்தை நீங்கள் கூறினீர்கள், நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், உங்களுடைய இந்த உபதேசத்தில் எனக்கு முழுமையான ஸ்ரத்தை உள்ளது என்று இந்த உபதேசத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன்.
எனக்கு எந்த அளவுக்கு புரியுதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் 100% அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதுதான் உண்மைன்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகின்றான். அடுத்த ஸ்லோகத்தில் இதுவரை பகவான் உபதேசம் செய்த உபதேசத்தில் தனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று தன்னுடைய விஸ்வாசம் நம்பிக்கையை வெளிப்படுத்தி பிறகு நான் விஸ்வரூப தர்சனம் வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் வைக்கின்றான். மூன்றாவது ஸ்லோகம். ஏவமேதத் யதா தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम. முதல் வரியில் அர்ஜுனன் தன் மனதில் உள்ள ஸ்ரத்தையை வெளிப்படுத்தி, இரண்டாவது வரியில் உங்களுடைய விஸ்வரூபத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன் என்ற விருப்பத்தை தெரிவிக்கின்றான். இங்கு ஸ்ரத்தை என்றால், இப்போ சாஸ்திரத்திலிருந்து குரு மூலமாக ஒரு உபதேசத்தை நம்ம கேட்குறோம். அந்த உபதேசமும் நாம் புரிந்து கொண்ட அல்லது நம்முடைய அனுபவமும் முரண்பட்டால், கண்டிப்பாக முரண்படும். ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், நம்மைய பற்றி நான் அழிபவன், எனக்கு சம்சாரம் இருக்குது, அதாவது துயரம் இருக்குது, நான் ஒரு அல்பன், இப்படியெல்லாம் நினச்சிட்ருப்போம். இப்படியெல்லாம் நினைக்கிறதுனால தான் உண்மையிலேயே சாஸ்திரத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மேலே யார் இல்லைன்னு நினச்சிட்ருக்கவன் சாஸ்திரத்துக்கு வரமாட்டான். அந்த ஈகோ எல்லாம் போய் நான் ஒரு அல்பமானவன் நினச்சிட்டு சாஸ்திரத்துக்கு வந்திருக்கான். அவனிடத்துல குரு என்ன சொல்கிறார், வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, தத்துவமசி நீயே பிரம்மனாக இருக்கிறன்னு சொன்னால் அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தன்னுடைய அனுபவம் தான் அழிவுக்கு உட்பட்டவன், சாஸ்திரம் நீ அழியாதவன் சொல்கின்றது. இப்போ இந்த இடத்துல ஸ்ரத்தை தான் ஒரு பாலமாக அமையப் போகிறது. ஸ்ரத்தை என்றால் என்னவென்றால், குரு சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதே சமயத்தில் அது எனக்கு புரியவில்லை, புரியும் வரை அந்த வாக்கியத்தை சிந்திப்பேன் அப்படிங்கிறதான் ஸ்ரத்தை. அதாவது அவர் என்ன சொன்னாலும் அது அப்படித்தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாலும் ஸ்ரத்தை கிடையாது. என்னுடைய அனுபவத்துக்கு முரணாக இருக்குது, அதனால அவர் சொல்கிறது தப்புன்னு சொன்னாலும் ஸ்ரத்தை இல்லை. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் அழியக்கூடியவன், சாஸ்திரம் சொல்லுது நீ அழியாதவன், அப்போ சாஸ்திரத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா ஸ்ரத்தை இல்லை. சரி, என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும், அதை நான் அப்படியே ஒத்துக்கிறேன்னாலும் அது மூட நம்பிக்கை, அதுவும் ஸ்ரத்தை இல்லை. பிறகு ஸ்ரத்தைனா என்னவென்றால், சாஸ்திரம் சொல்கிறது எனக்கு புரியவில்லை, என்னுடைய அனுபவத்துடன் முரண்படுகின்றது, அதை முரண்படாமல் புரியும் வரை நான் சிந்திப்பேன் அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது தான் ஸ்ரத்தை. ஜஸ்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம புத்திக்கு வேலை கொடுக்கலின்னு அர்த்தம். ரிஜெக்ட் பண்ணினாலும் ஸ்ரத்தை இல்லை. அப்போ அக்செப்டன்ஸும் கிடையாது, ரிஜெக்ஷனும் கிடையாது. பிறகு என்னன்னா, இந்த கேஸை பெண்டிங்கில் வைக்கிறது போல் இந்த அறிவை பெண்டிங்கில் வச்சுக்கிறது. ஓகே, சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லை, நான் இந்த சாஸ்திரத்தை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்திற்கு முரண்படாத அளவு புரியும் வரை அந்த டீச்சிங்கை நான் மனசில் ரீடெயின் பண்ணி வைப்பேன். அதுதான் ஸ்ரத்தை. அதுதான் இங்கே அர்ஜுனன் அழகாக கூறுகின்றான். ஏவம் ஏதத் யதா தத்துவம். துவம் நீங்கள், யதா ஆத்த எவ்விதம் உபதேசம் செய்தீர்களோ, ஏவம் ஏதத் அது அவ்விதமே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உங்களுடைய டீச்சிங்கை நான் ரிஜெக்ட் பண்ணலை, உங்களுடைய உபதேசத்தை நான் நிராகரிக்கவில்லை. நீங்கள் என்ன உங்களை பற்றியும் ஜீவனை பற்றியும், ஆத்மானம்னா தங்களை பற்றி, தாங்களே
இந்த விபூதியாக அனைத்துமாக வெளிப்பட்டுள்ளீர்கள், தாங்களே இந்த உலகத்துக்கு காரணம் என்றும், அல்லது ஆத்ம தத்துவத்தை பற்றி, ஜீவனை பற்றி என்னென்னலாம் நீங்கள் இதுவரைக்கும் உபதேசம் செய்தீர்களோ, ஏவம் ஏதத், அது அப்படியே நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நான் புரிந்து கொள்ளாமலே ஏற்றுக்கொள்கின்றேன். அதுதான் ஸ்ரத்தை. எப்படி ஏற்றுக்கிறேன்னா, எனக்கு புரியல ஆனால் அதில் உண்மை இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ரொம்ப நல்ல ஆட்டிடியூடு. சில சமயங்களில் இந்த ஆட்டிடியூடு இருந்தால் தான் நம்ம திங்க் பண்ண முடியும். அதுதான் பாலம், அறிவுக்கு இதுதான் பாலம். அப்போ தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அப்படியே ரிஜெக்ட் பண்ணினோம்னாலும் பிரயோஜனம் இல்லை. சரி, நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், சொல்லிட்டு போங்கன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியல, புரியும் வரை நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். இப்போ ஏவமேதத் யதா தத்துவம் ஆத்மானம் பரமேஸ்வர, ஹே பரமேஸ்வரா, உங்களை பற்றியும் ஆத்ம தத்துவத்தை பற்றியும் என்ன கூறினீர்களோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். இப்போ முதல் வரியில் தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்தி, இரண்டாவது வரியில் திரஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம, ஹே புருஷோத்தமா, நீங்கள் விபூதி அத்தியாயத்தில் என்ன சொன்னீர்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா சக்திகளும் ருத்ரனாகவும் விஷ்ணுவாகவும் பிரம்மாவாகவும் எல்லாமாகவும் நான் தான் இருக்கிறேன்னு சொன்னீர்கள். அது உண்மைதான். இருந்தாலும் இவைகள் எல்லாமே ஒருங்கிணைந்து உங்களுடைய ஒரு ரூபத்தில் நான் பார்க்க விரும்புகின்றேன். எனக்கு அப்படி ஒரு காட்சி தேவைப்படுகின்றது. எனக்கு ஸ்ரத்தை இருக்குது, அதாவது நீங்கள் எனக்கு காட்டுங்க பார்க்கலான்னு நம்பிக்கை இல்லாமல் நான் கேட்கல. எல்லாமே நீங்கள் தான்னா, எல்லாமே நீங்கன்னு எனக்கு கொஞ்சம் காட்டி ப்ரூஃப் பண்ணுங்க பார்ப்போம், நிரூபிங்கன்னு நான் உங்களிடம் கேட்கவில்லை. சில பேர் இறைவன் விஷயத்தில் அவர் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே பேசுவார்களாம். இப்போ கடவுள் இருந்தால் முன்னாடி நின்று நான் தான் கடவுள்னு நிரூபிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவாராம். வரலையல்ல, அதனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்வது போல, நான் உங்களை நிரூபிக்க சொல்லவில்லை, நான் உங்களிடம் அந்த எல்லா விபூதிகளும் உங்களிடம் இருப்பதை நான் பார்க்க விரும்புகின்றேன். எனக்கு அந்த ஒரு காட்சியை கொடுத்து அருள வேண்டும். அப்போ அர்ஜுனனுக்கே தெரிகிறது, நீங்கள் ஒரு மாயிக்கமான ஒரு உருவத்தை எடுத்து எனக்கு ஒரு காட்சியை காட்டுங்கள். எதற்காகன்னா, எனக்கு அந்த விபூதியை பார்த்து அனுபவிப்பதற்காக. இப்போ திரஷ்டும் இச்சாமி தே ஐஸ்வரம் ரூபம். ஐஸ்வரம்னா இங்கே மாயிகம் ரூபம், உங்களுடைய ஐஸ்வர்யமான, அதாவது அந்த நேரத்தில் தற்காலிகமாக எடுக்கக்கூடிய ஒரு ரூபத்தை எனக்கு காட்டுங்கள், ஹே புருஷோத்தம. இதை சொன்ன உடனே அர்ஜுனனுடைய மனசில் ஒரு சந்தேகம் வருது. இப்படி ஒரு காட்சிக்கு எனக்கு தகுதி இருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம். உடனே அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு பணிவை வெளிப்படுத்தி, எனக்கு தகுதி இருந்தால் காட்டுங்கள், தகுதி இல்லை என்றால் காட்ட வேண்டாம் என்று, எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால் காட்டுங்கள் என்று கூற, பிறகு பகவான் நான் காட்டுகின்றேன், உனக்கு தகுதி இல்லைதான், ஆனால் தகுதியை கொடுத்து உனக்கு காட்டுகின்றேன்னு சொல்லி அர்ஜுனனுக்கு தகுதியை கொடுத்து இந்த ரூபத்தை பகவான் காட்டப் போகின்றார். இனி 4வது ஸ்லோகத்தில் தகுதி இருந்தால் எனக்கு இந்த விஸ்வரூப தர்சனம் கொடுங்கள் என்று கேட்கின்றான். மன்யசே யதி தச்சக்யம் மயா த்ரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம்.
மன்யசே எதி தத் சக்கியம், அது இயலும் என்று நீங்கள் கருதினால். தது சக்கியம், அது இயலும். எதி என்று மன்யசே நீங்கள் கருதினால். என்ன அது? மயா திரஷ்டும் இதி பிரபோ. ஹே பிரபோ, ஹே கிருஷ்ணா, என்னால் உங்கள் விஸ்வரூபத்தை காண முடியும், அது சாத்தியம், அது நடைபெறும், அதற்கு எனக்கு அர்ஹதை இருக்கின்றது என்று நீங்கள் கருதினால். யோகேஸ்வர, ஹே இறைவா, மாயைக்கு தலைவனாக இருக்கின்ற இறைவா, ததோ மே துவம் தர்ஷய, பிறகு மே எனக்கு நீங்கள் அந்த ரூபத்தை காட்டுங்கள். தர்ஷய ஆத்மானம் அவ்வியம். ஆத்மானம்னா உங்களை, தங்களை, அவ்வியம்னா அழியாத புகழை உடைய, பெருமை உடைய தங்கள் விஸ்வரூபத்தை எனக்கு காட்டுங்கள். அப்ப இந்த ஸ்லோகத்தில் ஒரு பணிவும் இருக்கின்றது. தகுதி இருந்தால் எனக்கு காட்டுங்கள்னா, இன்டைரக்டா அர்ஜுனன் தகுதி இல்லை என்றால் என்னை தகுதிப்படுத்தி அந்த விஸ்வரூப தர்சனத்தை எனக்கு காட்டுங்கள் என்று கேட்க, இனி பகவான் அடுத்த சில ஸ்லோகங்களில், அடுத்த 5வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரை அங்கீகாரம் செய்து தகுதியை கொடுக்கின்றார். நான் உனக்கு என்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றேன், அதாவது என்னுடைய ஒரு உடலில் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தத்துவங்களும் இருப்பதாக காட்டுகின்றேன். அதாவது இதிலிருந்தே அனைத்தும் வந்தது, நானே உபாதான காரணம், நானே நிமித்த காரணம், நானே ஜெகத் காரணம் என்ற அறிவு உனக்கு நிலை பெறுவதற்காக ஒரு உருவத்தை நான் காட்டுகின்றேன். ஆனால் இந்த கண்களால் அதை நீ பார்க்க முடியாது, உனக்கு அதை பார்ப்பதற்கு ஒரு ஞான கண் கொடுக்கின்றேன்னு சொல்கிறார். அந்த ஞான கண் அப்படிங்கிறது தற்காலிகமாக அர்ஜுனனுடைய மனதில் இருக்கின்ற ராகத்வேஷத்தை நீக்கி விடுகின்றார். டெம்பரரியாக, தற்காலிகமாக அவன் மனசில் இருக்கிற விருப்பு வெறுப்பையெல்லாம் நீக்கி ஒரு மனதை கொடுத்து, ஒரு கண்ணை கொடுத்து காட்டுகின்றார். இப்போ நமக்கும் தற்காலிகமாக ராகத்வேஷங்கள் எல்லாம் நீங்கிய நிலையும் இருக்குது. அது எப்பொழுதுனா ஆழ்ந்த உறக்கத்தில். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யார் மேலே நமக்கு வெறுப்பு இருக்குது, எந்த பொருள் மீது நமக்கு ஆசை இருக்குது? அப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு டெம்பரரியாக எல்லா ராகத்வேஷங்களும் போயாச்சு. அல்லது அமைதியாக இருக்கிற நேரத்தில் யாரையும் எதையும் நினைக்காம சில சமயங்களில் தியானத்திலையோ அல்லது ஏதோ ஒரு மூடில், இல்லை சம்டைம் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்ல முடியாது, ஏன்னா ராகத்வேஷத்தில் தான் பார்த்துட்ருக்கோம், ஒரு சைடுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கோம். வேறு ஏதாவது ஒரு விளையாட்டுலேயே எப்படியும் நம்ம மறந்து இருக்கும் பொழுது யாரையும் மீது வெறுப்பில்லாது இருக்கிற நேரம் நம்ம மனசுக்கு இருக்குது. ஆனால் இங்கே அர்ஜுனனுக்கு தற்காலிகமாக அவனை மனசை ஸ்டில் பண்ணி எந்த வெறுப்பு இல்லாமல் செய்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு உருவத்தை காட்டுகின்றார். அதுவும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. பிறகு அர்ஜுனனுக்கு பகவானுடைய உருவத்தை பார்த்த உடனே 3 விதமான எமோஷன் வர போகுது. அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். அந்த 3 விதமான உணர்வுகளை கடந்து அர்ஜுனன் அதையெல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண போகின்றான். இப்போ இந்த பகுதியில் 5லிருந்து 8 வரை பகவான் அங்கீகாரம் செய்து தகுதியை கொடுக்கின்றார். 5வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷஹ நானா விதானி திவ்யானி நானா வர்ணாக்ருதீனி ச.
முதல் 4 ஸ்லோகங்களில் இவ்விதம் அர்ஜுனன் கூறியதற்கு பிறகு உடனடியாக பகவான் பதில் சொல்கின்றார். பகவானுடைய அந்த ஆரம்பமே பஷ்ய, காண்பாயாக. அதாவது கேட்ட கேள்விக்கு சந்தேகம் இல்லாமல் உடனடியாக நேரடியாக பதில் சொல்கிறார். பஷ்ய, பஷ்யனா காண்பாயாக, காட்டுகின்றேன். சில பேர்த்துக்கிட்ட உங்ககிட்ட இந்த பொருள் இருக்கான்னு கேட்டால் பதில் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்றா இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பேசணும். எல்லாம் பேசிட்டு கடைசியில் மீண்டும் கேட்கணும், இருக்கா இல்லையா, என்னதான் சொல்கிறீர்கள். சில பேர் நேரடியாகவே பதில் சொல்ல மாட்டார்கள் சில கேள்விக்கு. அப்படி இல்லாமல் பகவான் டைரக்ட் ஆன்சர், ஃபஸ்ட் வேர்டு, முதல் வார்த்தையிலேயே பதில் சொல்லுகிறார். பஷ்ய, காண்பாயாக, நான் உனக்கு விஸ்வரூபத்தை காட்டுகின்றேன். மே பார்த்த ரூபாணி, ஏ அர்ஜுனா, மே ரூபாணி, என்னுடைய உருவத்தை, நான் காட்டப்போகின்ற உருவங்களை, ரூபத்தை நீ பார்ப்பாயாக, நான் உனக்கு காட்டுகின்றேன். சதசக அத சகஸ்ரசக, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உருவங்களை என் ஒரு உடலில் நீ பார்ப்பாயாக, உனக்கு காட்டுகின்றேன். சதசக அப்படின்னா நூற்றுக்கணக்கான, சகஸ்ரசக அப்படின்னா ஆயிரக்கணக்கான. சமஸ்கிருதத்தில் ஒரு நியமம் இருக்குது. இந்த மாதிரி சொல்களெல்லாம் ந சங்கியாவாச்சி அப்படின்னு ஒரு ரூல். இங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானன்னா 100 1000ங்கிறது எண்ணிக்கையை இந்த சொற்கள் குறிப்பிடுவதில்லை. ஈவன்தோ இங்கே 100 1000ங்கிற கவுண்டிங் இருந்தாலும் இது எண்ணிக்கையை குறிப்பிடுகின்ற சொற்கள், எக்ஸ்பிரஷன் அல்ல. அதுக்கு என்ன சொல்வார்கள்? அமிதவாச்சி. அமிதவாச்சினா எண்ணிக்கைக்கு அடங்காததை குறிப்பிடுவது. இந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியலன்னு அர்த்தம். மிதம் அப்படின்னா கவுண்டிங், அமிதவாச்சி அப்படின்னா இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, நீ எல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்க முடியாது. இப்போ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இது நம்ம லைஃப்பில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான். அங்கே நூற்றுக்கணக்கான பேர் இருந்தார்கள், ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தார்கள். அங்கே 1000ங்கிற எண்ணிக்கையில் முக்கியமல்ல, கவுண்ட் பண்ண முடியல, எண்ண முடியவில்லை. அப்போது ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான என்னுடைய ரூபத்தை நீ பார், உனக்கு நான் காட்டுகின்றேன். நானா விதானி திவ்யானி, அந்த 100 ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம் அல்ல. இப்போ 100 முகத்தை காட்டுறேன்னு சொல்லி ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? நானா விதானி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ 100 முகம் 1000 முகம்னு சொன்னால் அந்த டிட்டோ போடுற மாதிரி ஒரே ஒரு இது கிடையாது. கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்ப்போம், சுற்றியும் கண்ணாடி இருந்ததுன்னு வச்சுக்கோமே, எவ்வளவு இருக்குன்னா இன்ஃபினிட். ஆனால் ஒன்று தான். இங்கே அப்படி இல்லை, இன்ஃபினிட் இன்ஃபினிட் வெரைட்டின்னு பகவான் சொல்கிறார். எண்ணிக்க முடியாத, எண்ணிக்கைக்கு அடங்காத தன்மை உடைய நானா விதானி. நானா விதானின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். உண்மையிலேயே நம்ம எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் தானே. பகவான் ஒரே மாதிரி ஒரு ஆளை படைக்கிறது இல்லையல்ல. ஒருவர் கேட்டார், ஏன் பகவான் ஒரே மாதிரி ஒருத்தரை படைக்கலைன்னு. அதை ஒருத்தர் நகைச்சுவையாக பதில் சொன்னார், பகவான் ஒரு முறை செஞ்ச தப்ப 2வது முறை செய்கிறது இல்லை அப்படி. ஏன்னா ஒரு முறை இவனை படைச்சிட்டோம், இதே போல் இனி ஒரு ஆளை படைக்க வேண்டாம், வேற விதத்தில் படைக்கலான்னு சொல்லி. அப்படி எல்லாம் நம்ம மனுஷங்க தான். ஆனாலும் அதில் எத்தனை வேற்றுமைகள். அதான் நானா விதானி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதங்கள். நானா விதானி. பிறகு திவ்யானி, அவைகளையெல்லாம் நீ இங்கு கண்டிருக்க மாட்டாய். பூலோகத்தில் காணாத சில உருவங்கள், காட்சிகள், அற்புதங்களை எல்லாம் நான் உனக்கு காட்டப் போகின்றேன். இங்கே திவ்யானி அப்படின்னு சொன்னால், திவ்யம்னு சொன்னால் திவி பவம், நீ பூலோகத்தில் பார்க்க முடியாத சில காட்சிகள், அவைகளையெல்லாம் உனக்கு காட்டுகின்றேன். அதாவது மற்றவங்களிடம் இல்லாத ஒன்று நம்ம கையில் வந்துட்டால் நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்டம் இருக்கே, எவ்வளோ ஆடுறோம். அதே போல் இங்கே அர்ஜுனன் மற்ற எந்த மனிதர்களும் பார்க்காத சில காட்சிகள், அதையெல்லாம் அர்ஜுனன் பார்க்க போகின்றான். அதை நான் உனக்கு காட்டுகின்றேன்.
பிறகு நானா வர்ணா ஆக்ருதீனிச்ச, நானான விதவிதமான வர்ணங்கள், விதவிதமான வண்ணங்களுடனும், ஆக்ருதினா ஃபார்ம், விதவிதமான உருவங்களுடனும் நான் உனக்கு என்னுடைய விஸ்வரூபத்தை காட்டப் போகின்றேன். பிறகு மேலும் பகவான் நான் காட்டப் போகின்ற விஸ்வரூபம் எப்படி இருக்கப் போகிறது என்று ஒரு முன்னோட்டத்தை காட்டுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதஸ்ததா பகூன்யத்ருஷ்டபூர்வாணி பஸ்யாச்சர்யாணி பாரத. திவ்யமான உருவங்களை ரூபங்களை காட்டுகின்றேன்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சாதாரண மனிதர்களால் காண முடியாத தேவலோகத்தில் இருக்கின்ற விதவிதமான தேவதைகளையெல்லாம் நான் உனக்கு காட்டப் போகின்றேன் அப்படின்னு சொல்றார். இந்த விஸ்வரூபத்தில் நீ தேவலோகத்தில் இருக்கின்ற விதவிதமான தேவதைகளை எல்லாம் பார்க்க போகின்றாய். அதை கூறுகின்றார். பஷ்ய, பஷ்யன பார்ப்பாயாக, நீ பார்க்க போகின்றாய். ஆதித்யான் வசூன் ருத்ரான், 12 ஆதித்ய தேவதைகளை நான் உனக்கு காட்டப் போகின்றேன். 8 வசுக்கள், வசுக்கள் என்று சொல்கின்ற 8 விதமான வசுக்கள். ருத்ரான் 11 ருத்ர தேவதைகள். அஸ்வினௌ 2 அஸ்வினி தேவதர்கள். மருதக 77 மரு தேவதைகள். இவர்களையெல்லாம் சாதாரண மனிதர்களால் காண முடியாது. இவர்களையெல்லாம் நான் உனக்கு என்னுடைய விஸ்வரூபத்தில் காட்டப் போகின்றேன். இப்போ பஷ்ய ஆதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததா பகூனி அதிருஷ்டபூர்வாணி. பகூனி இதுபோல பல, அதிருஷ்டபூர்வாணி இதற்கு முன் உன்னால் பார்க்கப்படாத ரூபங்கள். பஷ்ய ஆச்சர்யாணி பாரத, ஆச்சரியமான உனக்கு அதிசயத்தை அதிசய உணர்வை தூண்டுகின்ற இந்த உருவத்தை நான் உனக்கு காட்டப் போகின்றேன். அதாவது விஸ்வரூபத்தை பார்த்த உடனே நாம் இந்த அத்தியாயத்தை 3ஆக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அர்ஜுனனுக்கு ஒரு உணர்வு, ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். அதுக்கு அடுத்தது வேறு ஒரு உணர்வு வரும். அதற்கு பிறகு இனி ஒரு உணர்வு வரும். அந்த 3 உணர்வு ஃபஸ்ட்டு அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்த உடனே ஆச்சரியம் என்ற ஒரு எமோஷனை அடைவான். பிறகு 2வது பயம் என்ற ஒரு உணர்வு வரும். 3வது பக்தி என்ற உணர்வு வரும். அப்படி நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட உணர்வுகளையெல்லாம் நீ இதை பார்த்து அடையப் போகின்றாய்னு இங்கே பகவான் கோடிட்டு காட்டுகின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் நீ பார்க்க போகின்ற விஸ்வரூபம் எப்படி இருக்க போகின்றது கூறுகின்றார். இகைகஸ்தம் ஜெகத் கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சசராசரம் மம தேஹே குடாகேஷ யச்சான்யத் த்ரஷ்டுமிச்சசி. இங்கு என்ன சொல்கின்றார்? இந்த விஸ்வரூபத்தில் என்னுடைய ஒரு உடலை முதலில் நீ பார்ப்பாய். அதிலிருந்தே அனைத்து ஜெகத்தும் தோன்றியதும் ஜெகத்தில் இருக்கின்ற அனைத்தும் என்னுடைய உடலில் இருப்பதை நீ பார்க்க போகின்றாய். அதாவது இது அந்த விஷுவலா பகவான்
நானே இந்த உலகத்திற்கு காரணம் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கின்றார். அதாவது இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாம் அப்போவே வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ தான் பவர் பாயிண்ட்டுன்னு சொல்லி அதை அப்படியே இருக்கிற மாதிரி காட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே பகவான் சொல்கிறார், நான் உனக்கு காட்டி கொடுக்கின்றேன், என்னிடமிருந்து தான் அனைத்தும் தோன்றியது, ஒன்றிலிருந்து அனைத்தும் வந்ததை காட்டி கொடுக்கின்றேன்னு சொல்கிறார். ஈக ஏகஸ்தம் கிருத்ஸ்னம் ஜெகத். இகன இங்கு, அத்திய இப்பொழுதே நீ பார்க்க போகின்றாய், கிருத்ஸ்னம் ஜெகத். கிருத்ஸ்னம்னா என்டையர், கிருத்ஸ்னம்னா டோட்டல், விஸ்வம், அனைத்து, ஜெகத் உலகமும், அனைத்து உலகமும் ஏகஸ்தம் என்னுடைய ஒரே ஒரு உடலில் இருப்பதை நீ பார்க்க போகின்றாய். இந்த என்டையர் கிரியேஷன், முழு படைப்புமே என் ஒருவனிடத்தில், என் ஒரு உடலில் இருப்பதை நீ பார்க்க போகின்றாய். இக ஏகஸ்தம் கிருத்ஸ்னம் ஜெகத்து பஷ்ய. அத்தியன இப்பொழுது இங்கேயே. அந்த ஜெகத் எப்படிப்பட்டது? சச்சராச்சரம். சரம்னா நகர்வது, அச்சரம்னா நகராத. அசைகின்ற அசையாத, நகர்கின்ற நகராத, உணர்வுடைய உணர்வற்ற, இந்த அனைத்து, இந்த இரண்டு விதமாக இருக்கின்ற முழு உலகத்தையும் இரண்டாவது வரியில் மம தேஹே குடாகேஷ, ஹே அர்ஜுனா, என்னுடைய ஒரு உடலில் நீ பார்க்க போகின்றாய், உனக்கு நான் காட்டப் போகின்றேன். இந்த காட்சியே எதற்குனா ஸ்ரத்தைக்காக, உற்சாகத்திற்காக, ஞானத்திற்காக. அதனால தான் இது மாயிகம் விஸ்வரூபம்னு சொல்கிறோம். நாமும் இந்த மாதிரி விஸ்வரூபத்தை பார்த்து தான் இறைவனை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஸ்வரூபத்தை படித்து அதுலேருந்து நமக்கு என்ன ஞானம் வரணும், என்ன ஞான நிஷ்டை வரணும்? ஈஸ்வரனே அனைத்துமாக உள்ளார், அவரே உபாதான காரணம். இப்போ மம தேகே என்னுடைய உடலில். பிறகு நீ எதையெல்லாம் மனதில் பார்க்க விரும்புகின்றாயோ, நானாக உனக்கு என்னென்னலாம் படைப்பில் இருக்கோ காட்டுகிறேன், உன்னுடைய மனதில் எதெல்லாம் நீ பார்க்கணும்னு விரும்புகின்றாயோ அதையும் என்னிடத்தில் பார்ப்பாய், நான் உனக்கு காட்டுகின்றேன். அதை சொல்றார். யச்ச அந்யத் திரஷ்டுமிச்சசி. எது அந்யத்து, வேறு என்னெல்லாம் திரஷ்டும் இச்சசி நீ பார்க்க விரும்புகின்றாயோ அதையையும் நான் உனக்கு காட்டுகின்றேன், அதையையும் நீ பார்ப்பாய். உனக்கு என்னெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அதையும் நீ என்னிடத்தில் பார்ப்பாய். உன்னுடைய கற்பனையில் இல்லை, நான் அதை உனக்கு காட்டி கொடுக்கின்றேன். இவ்விதம் 3 ஸ்லோகங்களில் நீ இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு விஸ்வரூபத்தை பார்க்க போகின்றாய், நான் அங்கீகாரம் கொடுக்கின்றேன் என்று சொல்லி, அடுத்து 8வது ஸ்லோகத்தில் உனக்கு இதை பார்ப்பதற்கான திவ்யமான கண்களை நான் கொடுக்கின்றேன், ஒரு ஞான சக்ஷுவை கொடுக்கின்றேன். இப்பொழுது அதையும் தற்காலிகமாக கொடுக்கிறேன், அதை வச்சுட்டு நீ பார்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த கண்ணையும் நான் எடுத்துக்குவேன், காட்சியையும் நான் எடுத்துக்கொள்வேன் என்று தற்காலிகமாக அர்ஜுனனுக்கு ஒரு ஞான சக்ஷு, திவ்யமான கண்ணை கொடுக்கின்றார். 8வது ஸ்லோகம். நது மாம் சக்யதே த்ரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷாம் திவ்யம் ததாமி தே சக்ஷுஹோ பஷ்ய மே யோகமைஸ்வரம். நது மாம் சக்யதே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா. இப்பொழுது
உன்னிடத்தில் இருக்கின்ற கண்களை கொண்டு என்னை பார்க்க முடியாது. இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய கண்ணை வைத்துக்கொண்டு இந்த விஸ்வரூபத்தை பார்க்க இயலாது என்று முதல் வரியில சொல்லி, இரண்டாவது வரியில் நான் உனக்கு ஒரு திவ்யமான கண்ணை தருகின்றேன் சொல்கின்றார். முதல் வரியை பார்த்தால், அனேன ஏவ ஸ்வசக்ஷுஷா, இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய இந்த கண்கள் மூலமாக மாம் திரஷ்டும் ந சக்கியதே, என்னை பார்க்க இயலாது. இந்த கண்ணை வச்சுட்டு, இதை ஊனக்கண்ணுன்னெல்லாம் நம்ம சொல்கிறோமே, இந்த கண்ணை வைத்துக்கொண்டு இந்த விஸ்வரூபத்தை உன்னால் பார்க்க இயலாது. ஆகவே திவ்யம் சக்ஷுஹு தே ததாமி, உனக்கு நான் ஒரு திவ்யமான கண்ணை தருகின்றேன், பார்க்கின்ற திறனை தருகின்றேன். பஷ்யமே யோகமைஸ்வரம், அந்த கண்ணின் துணை கொண்டு இந்த என்னுடைய ஐஸ்வர்யமான, இங்கே ஐஸ்வரம்னு சொன்னால் மாயிகமான இந்த ரூபத்தை நீ பார்ப்பாயாக என்று சொல்லியவுடன் பகவான் கண்களை கொடுக்கின்றார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை பார்க்கின்ற திறனை அடைகின்றார். இப்போ இந்த இடத்துலையும் திவ்ய சக்ஷுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? திவ்யமான கண் அப்படின்னா என்ன பொருள் என்றால், திவ்யமான கண் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு இறைவன் ஒரு சக்தியை கொடுத்துருக்கார். அந்த சக்தி ஒரு பொருள் எவ்வளவு சிறிதாக இருந்தால் பார்க்க முடியுமோ அவ்வளவு சிறிதாக இருந்தால் தான் பார்க்கும். அதற்கு மேலே சிறிதாயிட்டு அதை பார்க்க முடியாது. அதே போல் காதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி சக்தி இருக்குது. இவ்வளவு மெதுவாக இருந்தால் தான் கேட்க முடியும். இதுக்கு மேலே அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிடுதுன்னா நம்மளால் கேட்க முடியாது. அதே போல் கண்ணுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ண முடியும். இவ்வளவு பக்கத்தில் இருந்தால் இவ்வளவு நுண்ணியதாக இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு சக்தி இயற்கையாக படைச்சிருக்கார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக ஒரு லென்ஸ் வச்சுக்கிறோம்னு வச்சுக்குவோமே, அதன் துணை கொண்டு இதே கண்ணை வச்சு என்ன பண்ணுறோம், சாதாரண கண்ணில் பார்க்க முடியாததை ஒரு லென்ஸினுடைய துணை கொண்டு பார்க்கிறோம். அதே போல் ஒரு டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக கண்ணில் கவர் பண்ண முடியாத டிஸ்டன்ஸை அதனுடைய எய்டில் நம்ம பார்க்கிறோம். அது இதோட எக்ஸாம்பிளுக்காக. அதே போல் இங்கு பகவான் அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறார், சில காட்சிகளை பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி மனசுக்கு வரணும். அந்த ஒரு சக்தியை மனசுக்கு கொடுத்து இப்படி ஒரு விஷனை பார்க்கிறதுக்கு ஏதோ ஒரு நம்மால் விளக்க முடியாத ஒரு சக்தியை டெம்பரரியாக தற்காலிகமாக அர்ஜுனனுக்கு கொடுக்கின்றார். அதுதான் திவ்ய சக்ஷுகு. இப்போ திவ்ய சக்ஷுகுன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக டெலஸ்கோப்பையோ அல்லது லென்ஸையோ மனசில் வச்சுக்குவோம். நமக்கு இருக்கிற கண்ணுக்கு அப்பாற்பட்டு பார்க்கிறதுக்கு ஒரு சக்தி, ஒரு உபாயம், அதை அர்ஜுனனுக்கு கொடுக்கின்றார். அதனால அர்ஜுனன் பகவானுடைய உருவத்தை பார்த்து அதை பார்த்து ஜீரணிக்கிற சக்தியையும் மனதிற்கு தற்காலிகமாக கொடுக்கிறார். பிறகு அர்ஜுனனுக்கு அந்த சக்தி இல்லைன்னு சொல்ல போகின்றார், அது வேற விஷயம். அதை பார்த்து கிரகிச்சு கொள்கின்ற ஒரு விதமான மனதையும் ஒரு விதமான கண் பார்க்கும் சக்தியையும் கொடுக்கிறார். இங்கே திவ்யமான கண் அப்படின்னு சொன்னால் வேற கண்ணு உடனே வந்துடுதுன்னு பொருள் அல்ல. அந்த பார்க்கும் சக்தி, ஒரு பவர், அந்த ஒரு விஷனை அர்ஜுனனுக்கு இங்கு கொடுத்து விடுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கிறேன்னு சொல்கிறார், கொடுத்து விட்டார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இதை பெற்ற அர்ஜுனன் எப்படிப்பட்ட காட்சியை கண்டான் என்று சஞ்சயன் கூறுகின்றான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த விஷன் சஞ்சயனுக்கும் கிடைத்துள்ளது. அர்ஜுனனுக்கு கிடைச்சது போலவே இந்த விஸ்வரூபத்தை சஞ்சயன் பார்த்து முதலில் விளக்குகின்றார். துரியோதனன் திருதராஷ்டிரனிடம் விளக்குகின்றார். அதாவது இப்படி கண்களை பெற்று இப்படிப்பட்ட ரூபத்தை அர்ஜுனன் பார்த்தான்னு சொல்லி சஞ்சயன் விளக்க. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சஞ்சயனுக்கு இந்த விஸ்வரூப தர்சனம் கிடைக்கிறது.
பிறகுதான் அர்ஜுனனுடைய வர்ணனை. அந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனன் வர்ணிக்க இருக்கின்றான். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.